வணக்கம் மாணவ செல்வங்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பூமண்டி என்னும் அழகிய பாடலை பார்த்தோம். தற்போது அதன் தொடர்ச்சியாக உள்ள புத்தக பயிற்சிகளையும் அறிவோம். படித்தும் எழுதியும் பழகுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு எழுதியும் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்துக்கள்னு தெரியுமா? உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் தெரியும். இந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்களாக இருக்கும்? இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயர்லேயோ இல்லை உங்கள் நண்பர்கள் பெயர்லேயோ உங்கள் தோழிகள் பெயர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பெயர்லேயோ கலந்து வரும் இல்லையா? இந்த எழுத்துக்கள் வந்துடும். நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களோடு இந்த எழுத்துக்கள் கலந்து வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த எழுத்துக்கள் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வடமொழி எழுத்துக்கள். இச், ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. அடுத்தது இஸ், ச, ஷா, சி. அதுலேயே இன்னொரு இஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம தமிழ் எழுத்துக்களே லா ழா இப்போ படிக்கிறோம்ல, சிறப்பு லகரம், பொது லகரம், பகர லகரமெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலேயே இஸ் இருக்குது. இஸ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஹ, ஹா, ஹி, ஹி, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை. ஸ்ரீ. ஸ்ரீ முன்னாடி இருக்கிற பேர்லேயும் சேர்த்துவாங்க, பின்னாடி இருக்கிற இப்போ ஸ்ரீ வித்யான்னு சேர்த்துவாங்க இல்லைங்களா? முன்னாடி ஸ்ரீ வரும், பின்னாடி சுபஸ்ரீ, வேதஸ்ரீ அப்படின்லாம் சேர்த்துவாங்க இல்லைங்களா? அதுலேயும் ஸ்ரீ இருக்கு, பின்னாடி ஸ்ரீ வரும். இதுவும் வடமொழி எழுத்துக்கள் தான். இப்போ இந்த வடமொழி எழுத்துக்கள் வந்த சொற்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எவரெஸ்ட், ரோஜா, தாஜ்மஹால், ஷாஜகான், ஜான்சி ராணி, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதம் நவம்பர் 14 என்ன வருது? சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம் வருது இல்லை? இவருடைய பிறந்தநாளை தான் நாம் கொண்டாடுறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இன்னும் சில சொற்கள் அந்த வடமொழி எழுத்துக்கள் கலந்து வந்திருக்கிற சொற்களை நம்ம பார்க்கலாம். ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பாகிஸ்தான், ஜப்பான், அஸ்லாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலோப் ஜாமுன், பாதுஷா, பஜ்ஜி. எறும்பூரில் இனிப்பு விழா. இப்போ எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இனிப்பு விழா இருக்குது. அந்த இனிப்பில் என்னென்ன வகையான இந்த வடமொழி எழுத்துக்கள் கலந்த சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வடமொழி எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் என்னென்ன அந்த இனிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. எறும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் என்ன விழாவாமா? இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்போடு கூடின. ஒவ்வொரு எறும்புகளும் ஒவ்வொரு இனிப்போடு வராங்க. நம்மளே எப்படி நம்ம பள்ளியில் பொங்கல் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த இனிப்பு விழாவுக்கு ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொன்று கொண்டு வராங்க. அதில் இங்கே 2 எறும்பு வராங்க. இவங்க என்ன கொண்டு வராங்க? நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். இவங்க என்ன கொண்டு வந்தாங்களாமா? பாதுஷா. நம்ம சாப்பிட்ருக்கோம்ல பாதுஷா, எவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு தானே?
அந்த பாதுஷா வந்து இவங்க 2 பேரும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 எறும்புகளும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தர் வந்து என்ன கொண்டு வராங்க, இதோ சுவையான குலாப் ஜாமுன். நாமளும் குலாப் ஜாமுன் சாப்பிட்ருக்குறோமில்ல, அது எவ்வளோ இனிப்பாக இருக்கும். அது கூட நம்ம ஜீராவெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா. இதோ சுவையான குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். இன்னொருத்தர் 2 பேர் எல்லாம் என்ன கொண்டு வராங்களாமா, ஜாங்கிரி. சரிங்களா, அதுவும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லையா. ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்னும் 2 பேர் என்னங்கிறாங்க, எங்களின் பங்கு ஜிலேபி. இன்னும் வரவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களின் பங்கு வந்து ஜிலேபி. அது ஜிலேபி எப்படி இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த ஜிலேபியை இவங்களுடைய பங்காக கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் கொண்டு வந்ததை ஒரு இலையில வைக்கிறாங்க. சரிங்களா, அதை என்ன பண்ணுறாங்க, எல்லா எறும்புகளும் கூடி அதை சாப்பிட்றாங்க. பாருங்கள், அட சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சுவையான இனிப்பு விழா இங்கே நடக்குது, எல்லாரும் கலந்து சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அதனால் இப்போ எல்லாத்தையுமே எல்லோரும் சாப்பிட்ற வாய்ப்பு கிடைச்சிது. தான் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த சுவையான இனிப்பில் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், படம் பார்த்து இந்த பெயரையெல்லாம் எழுதலாம். சரிங்களா, இங்கே தட்டில் வச்சுருக்கிறது என்னது, குலாப் ஜாமுன், பாதுஷா, ஜாங்கிரி, பஜ்ஜி, ஜிலேபி. இப்போ உங்களுக்கான வீட்டு பாடம் எதுன்னு பார்த்தோமா, யாரை போல் வேடமிட்டுள்ளனர் பெயர்களை எழுதுக. இங்கே யாரை மாதிரி இவங்களாம் வேடம் போட்டிருக்காங்க, அவங்கள நாம் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி அவங்களுடைய பேர் எழுதணும். நாம் அங்கே பேர் படித்தோம்தான், இந்த பேரெலாம் நம்ம அங்கே படித்தோம்ல, அந்த பேரை இந்த கட்டத்தில் நீங்கள் எழுதணும். உங்களுடைய புத்தக பயிற்சி தான் இது. புத்தகத்தில் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். சரிங்களா, சரியாக எழுதணும். புத்தகம் இல்லாதவங்க நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதிக்கலாம். நன்றி மாணவர்களே.